திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் போலியான பணி நியமன ஆணை வழங்கி பணியில் சேர முயன்ற ஆசிரியை மகேஸ்வரி மற்றும் அவரது தம்பி ராஜசேகர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னையை சேர்ந்த சக்கரபாணி என்பவரிடம் 3,50,000 ரூபாய் கொடுத்து போலி பணி நியமன ஆணை பெற்றதாக இருவரும் தெரிவித்தனர். வந்தவாசி காவல்துறையினர் சக்கரபாணியை தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் சீலநாயக்கனூரைச் சேர்ந்த சத்யா என்ற கர்ப்பிணி பெண் பிரசவத்திற்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் வலியால் அழுது துடித்ததால் செவிலியர்கள் தகாத வார்த்தையால் திட்டி தாக்கியதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்து தமிழ்நாடு பெண்கள் சங்கத்தினர் மருத்துவமனையில் திரண்டு உரிய நடவடிக்கை எடுக்க கோரி அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவரிடம் புகார் மனு அளித்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கஞ்சநாயக்கன்பட்டி காலனி பகுதியில் 3 சிறுமிகள் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் மேலும் காய்ச்சல் பரவி வருவதாகவும் இதற்கு சுகாதார சீர்கேடுதான் காரணம் என்றும் குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் தொற்றுநோய் பரவாமல் தடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த கல்லூரி மாணவ மாணவிகள், சமூக நல அமைப்பினர் உள்ளிட்டோர் அடங்கிய குழு தண்ணீர் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதிய கின்னஸ் சாதனை முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. நாகர்கோவிலில் இதற்கான பணியை துவக்கியுள்ள இக்குழு வீடு வீடாக சென்று சுமார் 1,00,000 பொதுமக்களை சந்திக்க திட்டமிட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் தோமையார்புரத்தில் தனியாருக்கு சொந்தமான நிலம் ஒன்றில் சாயப்பட்டறை கழிவுகள் கொட்டப்பட்டிருப்பது குறித்து கடந்த 26ஆம் தேதி தந்தி தொலைக்காட்சியில் செய்தி வெளியானது. இந்த செய்தியின் எதிரொலியாக திண்டுக்கல் மாவட்ட துணை ஆட்சியர் ஆகாஷ் தலைமையிலான குழு சாயப்பட்டறை கழிவுகள் கொட்டப்பட்டுள்ள இடத்திற்கு சீல் வைத்தனர். அப்பகுதியில் மேலும் கழிவுகள் கொட்டப்படாமல் தடுக்கும் வண்ணம் அங்கு பணிபுரிந்த ஊழியர்களும் வெளியேற்றப்பட்டனர். இதனால் தந்தி தொலைக்காட்சிக்கு அந்த பகுதி மக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வனசரகத்திற்கு உட்பட்ட தோகை வரை பகுதியில் காட்டுத்தீ வேகமாக பரவி வருகிறது. இதனால் கொடைக்கானல் வத்தலகுண்டு சாலை புகை மூட்டமாக காட்சியளித்தது. கொழுந்துவிட்டு எரியும் தீயை கட்டுப்படுத்த தீயணைப்புத் துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள ஒரு நகைக்கடையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். 5 மணி நேரம் நடைபெற்ற இந்த சோதனையின் போது முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டனவா என்பது குறித்து கூற வருமான வரித்துறையினர் மறுத்துவிட்டனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பும் அதே பகுதியில் உள்ள மற்றொரு நகைக்கடையில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரில் உள்ள தனியார் சிமெண்ட் ஆலைக்கு லாரிகள் வந்து செல்ல அங்குள்ள செங்குளம் ஏரியை ஆக்கிரமித்து சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் நீர் ஆதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி சிமெண்ட் ஆலையின் வாசல் முன்பு திரண்ட இளைஞர்கள் லாரிகளை சிறைப்பிடித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிமெண்ட் ஆலையிலிருந்து வெளியேறும் புகையால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். ஹெல்மெட் சோதனை என்ற பெயரில் போலீசார் இருசக்கர வாகன ஓட்டிகளை தாக்குவதாகவும் அபராதம் செலுத்துபவர்களுக்கு உரிய ரசீதுகளை வழங்குவதில்லை என்றும் குற்றம் சாட்டி நாகர்கோவில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. யுகாதி பண்டிகையை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் மலர் சந்தையில் பூக்கள் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது. மல்லிகை, முல்லை, கனகாம்பரம், ரோஜா உள்ளிட்ட மலர்களின் விலை அதிகரித்த போதிலும் யுகாதி பண்டிகையை கொண்டாட பொதுமக்கள் பூக்களை வாங்கிச் சென்றனர். இதனால் ஹோசூர் மலர் சந்தையில் கூட்டம் அலைமோதியது. நாகை மாவட்டம் சீர்காழியில் வாழ்ந்து தமிழ் இசையை உலகம் முழுவதும் பரப்பிய முத்து தாண்டவர், மாரிமுத்தா பிள்ளை, அருணாச்சல கவிராயர் ஆகிய மூவருக்கும் மணி மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு ஆண்டுதோறும் நடைபெறும் தமிழ் இசை மூவர் திருவிழாவை ஒட்டி இசை வழிபாடு நடைபெற்றது. 4 மணி நேர இசை வழிபாட்டில் இசைக்கல்லூரி ஆசிரியர்கள், மாணவர்கள், தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நோயாளி ஒருவருக்கு 16 சென்டிமீட்டர் அளவிலான கட்டியை அகற்றி மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர்.
சென்னை வடபழனி பகுதியைச் சேர்ந்த சரஸ்வதி என்பவருக்கு உணவு குழாய்க்கும் மூச்சு குழாய்க்கும் இடையே 16 சென்டிமீட்டர் நீளம் உள்ள கட்டி இருந்தது. இதனால் சரஸ்வதி கடந்த 4 வருடங்களாக அவதியுற்று வந்தார். மிகவும் அரிதான இதுபோன்ற வினோத நோய்க்கு சிகிச்சை அளிக்க உலக அளவில் போதுமான வசதிகள் இல்லாத நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சர்ஜிக்கல் ஹார்மோனிக் ஸ்கேல்பல் என்ற முறையில் கட்டியை வெற்றிகரமாக அகற்றி சாதனை படைத்துள்ளனர். அறுவை சிகிச்சைக்கு பின் சரஸ்வதி தற்போது நலமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர்.